அனைவருக்கும் வணக்கம் என் உறவுகளே. இது நம்ம முக்கியமான நியூஸ் அப்டேட்டுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோங்க. அது என்னென்னு உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன். இந்த 4 விஷயத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் விஜய் அண்ணா சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது என்ன தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா இத்தனை வருஷமாக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்க கர்நாடகாவில் ஒரு அணை கட்டுறது, அந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் சட்டசபையில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு அவர் அந்த தீர்மானத்தை படிச்சுட்டு கூட இந்த தீர்மானத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயம் சொன்ன உடனே அங்கே இருக்க எதிர்க்கட்சி அதை தாண்டி இருக்க எல்லாருமே அதாவது திமுக, அதிமுக எல்லாருமே இதை நம்ம எதிர்த்து எதாவது பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இன்னும் பெருசாக நம்ம மேலே பாதிக்கப்படும். ஏற்கனவே நம்மளை இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆக்கி வச்சுருக்காங்க. அதுக்காகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஆதரவு கொடுத்த உடனே தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கர்நாடகா முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு அவர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலனாலும் அவர் என்ன சொன்னார்னா, அந்த தீர்மானத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாத வரையும் நான் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதாவது திமுகவோட ஒரு 10 வருஷமாக கூட்டணியில் கட்சி இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, திமுகவில் விளங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். இந்த சோஃபா செட்டு அந்த நியூஸ் தான். அடுத்த நியூஸாக 3ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலகத்துக்கு வந்த விஜய் அங்கே இருந்த தொண்டர்கள், மக்கள் எல்லாம் ரொம்ப உற்சாக வரவேற்பு கொடுத்து அவர் வரவேற்றாங்க. வழிநெடுக ஃபுல்லாமே டிவிக்கோட தொண்டர்கள், மக்கள் அனைவருமே என்ன பண்ணாங்கன்னா அவரை வரவேற்றாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொண்டர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தலைவர் வரவேற்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. நல்லா அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல 4ஆவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. அது தூத்துக்குடியில் நம்ம துறைமுகம் இருக்குல்ல, அங்கே ஒரு கப்பல் கட்டும் உண்டாய் அவங்களோட கப்பல் கட்டும் தொழிற்சாலை உருவாக போகுது. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த 4 நியூஸ் தாங்க. இதை பற்றி உங்களுக்கு நான் கொடுத்த தகவல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு டெய்லியும் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே.